அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண் நீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. எல்லாரும் சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நம்ம வாழ்க்கையவே சுருக்கிக்கிட்டோம் அப்படிங்கறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உழைச்சோம், வரி கட்டணும், கேள்வி கேட்டா கம்முன்று. ஏன்னா இதுதான் தேசபக்தங்கிறான். இந்த நாட்டுல எந்த ஒரு ஆட்சியாளரையுமே வீழ்த்தினது கத்தி கிடையாது, அந்த பொதுமக்களுடைய பொறுக்க முடியாத கண்ணீர். அல்லற்பட்டு அழுது ஆற்றாத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. நம்ம சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் அது பலவீனம் இல்ல, அது சேரும். கண்களில் இருக்கு. ஒரு நாள் தனுஷ் சொல்ற மாதிரி ஒரு நாள் அவங்களுடைய செல்வத்தையும் அவங்களுடைய ஆயுளையும் மெதுவாக தேய்க்கும் படையாக மாறும். மறந்துடாது. கடைசியா ஒண்ணுதாங்க சொல்றாங்க, மக்களின் கண்ணீர் தீர்ப்பாக மாறும். இது நான் சொல்லல, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் அடுத்த குறளோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.